சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் நியமனம், மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 4 கட்டமாக விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு தனியாகவே பர்சனலாகவே ஒரு இன்டர்வியூலாம் வச்சு இந்த மாவட்டத்துக்கு இவங்க அப்படிங்கிற வகையில் போட்டிருக்காங்க. 234 தொகுதியில் அதை பாதியாக பிரித்து 117 தொகுதிகளுக்கு 2 தொகுதிகளுக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் பொறுப்பாளர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்லேருந்து தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் விஜய் அவர்கள் போகிறாரு. அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு அவருடைய கொள்கைகள் அதெல்லாம் சொல்லி கட்சியை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி. அவர் உள்ளே வருவார். புஷி ஆனந்த் அவர்கள் வெளியே போய் அவரை ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு ஹக் ஒன்று பண்ணிவிட்டு உள்ளே போகிற ஃபுட்டேஜெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிக்கு மிகப்பெரிய வைரலாச்சு. ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் இந்த பிக்கு. ஏன்னா இவர் பொதுச் செயலாளர் இருக்கார். இவர் ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருந்தவர். எப்படி இங்கே ஒரு பொறுப்புக்கு வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதுக்கான ஒரு தகுந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பொறுப்புகள் அப்படிங்கும்போது தான் தகுந்த நபர்களுக்கு பொறுப்புகள் போச்சா அப்படிங்கிற விஷயம்தான். சில பக்கம் காசு வாங்கிட்டு பொறுப்புகள் தராங்க அப்படிங்கிற விமர்சனம் வரும்போது விஜய் அவர்களே இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பொறுப்பு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் கட்சியை விட்டு தூக்கிடுவேன், அடிப்படை தொண்டனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஜய் சொன்ன மாதிரி சில தகவல்கள் வந்துச்சு. இப்போ சாதியை வச்சு சாதி அடிப்படையில் பதவிகள் தராங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த விளக்கமுமே தரல. இன்னொரு விஜய் ரசிகர் புஷி ஆனந்த் அவர்களை தலைவர் ரொம்ப நம்புறாரு. அதாவது தலைவர்னா விஜய் தலைவர் ரொம்ப நம்புறாரு. ஆனால் அவர் அவ்வளோ நம்பிக்கைக்குரியவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. விஜய் அண்ணா எங்களை பார்க்க விட மாட்டுறாரு. எந்த அடிப்படையில் அவங்க பொறுப்பு தராங்க? நான் 20 வருஷமாக ஒரு ரசிகர் மன்றம் வச்சு அவருக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரேன், எனக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு முக்கிய நபருக்கு ஒரு பொறுப்பு தரல. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நடிகர் தாடி பாலாஜி இவர் விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் தான் விஜயுடைய ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் வரும்போது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர். சில படங்களில் காமெடினா, சில படங்களில் ஃப்ரெண்டாக விஜய் கூடயே ட்ராவல் ஆகிருப்பார். முக்கிய நடிகர்களான வடிவேலு, விவேக் இவங்க 2 பேர்த்து காட்டிலும் தாடி பாலாஜி அவர்கள் விஜய் படத்தில் நிறைய படத்தில் க்ளோஸாக பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் என்னுடைய நண்பர்னே சொல்லிட்டு வந்தார். இவருக்கு லைஃப்பில் சில பிரச்சனைகள் தனிப்பட்ட வகையில் இந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார். அவங்க மனைவி கூடலாம் சேர்ந்து ஒரு பிக் பாஸ் பண்ணுறாரு. அதை முடிஞ்சு வெளியேறும்போதும் சில கான்ட்ரவர்சிஸ் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ சமீப காலமாக எதுவுமே பண்ணாமல் இருந்தவர் தாவேகா கட்சி ஆரம்பத்துலேருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கட்சியில் இணைய போகிறேன் அப்படிலாம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு கட்சியிலே இணைஞ்சிட்டாரு. இப்போ மாநாடு நடக்கும்போது விஜய் ஸ்டேஜ் ஏறக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில நபர்களில் தாடி பாலாஜியும் ஒருவர். எஸ்எஸ்சி அவர்கள் பக்கத்துலேயும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தார். ஸோ கட்சியில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறாரு. இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்க போகுதுன்னு நம்பி தான் அவரும் இருந்தார். தாடி பாலாஜியை ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணார். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில ரசிகர்கள் அவங்களுக்கு பிடித்த தலைவர்களை, சினிமா பிரபலங்களை ஒரு டேட்டோலாம் போடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு போடுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டு பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ரெண்டாக விஜய்க்கு ஒரு டேட்டோ போட்டார். நெஞ்சில் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ வரைஞ்சி என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற டேட்டோ தாடி பாலாஜி அவர்கள் ஒரு 7 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டேட்டோ குத்தியிருக்காங்க. இதெல்லாம் குத்துனதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும், ஒரு மாநில பொறுப்பு, ஒரு மாவட்ட பொறுப்பு, இல்லை கொள்கை பரப்பு செயலாளர், இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் கிடைக்கும், நம்ம கட்சியிலேருந்து மாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. அதுக்கு தாடி பாலாஜி ஒரு இன்டைரக்டாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த சமூக வலைத்தளங்களில் இப்போ யாருடைய படங்கள் செய்யலாலும் வச்சு நம்ம செஞ்சு விடுவாங்க மீம் கிரியேட்டர்ஸ். அந்த மாதிரி தாடி பாலாஜிக்கு பொறுப்பு தரலன்னு தெரிஞ்சு ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா அண்ட் புஷி ஆனந்த் மேலே இருக்க மாதிரியும் அதுக்கு மேலே ஒன்று போட்டிருந்தாங்க, ஷீ வித் நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது அவள் புது பாய் ஃப்ரெண்டோட ஹாப்பியாக இருக்கா. கீழே தாடி பாலாஜி அந்த டேட்டூ போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி மீ வித் மை எக்ஸ் மெமரிஸ் அப்படின்ட்டு, தற்குறி மீ வித் மை எக்ஸ் மெமரிஸ் அப்படின்னு போட்டிருப்பாரு. அவளுடைய நினைவுகளோடு நான் தற்குறி ஆகிட்டேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அதை அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயுமே வச்சுருக்காரு. அது மிக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு பதில் விஜய் அவர்களிடம் தான் வரணும் அப்படிங்கிற விஷயந்தான். பொதுவாக இந்த விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள்
இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா அவங்க தலைவரை வந்து நம்ம யாருமே வந்து ட்ரோல் பண்ண வேணாம், கிண்டல் பண்ண வேணாம், அவங்களே பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயந்தான். அதை தான் வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும், இப்போ அவருடைய நண்பர் தாடி பாலாஜியே செஞ்சு விட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயம் வந்து விஜய் தான் பதில் சொல்லணும், இந்த பொறுப்பு பற்றின விஷயம் இது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சு விட்டார். எப்பா கட்சி ஆரம்பித்து 1 இயர் ஆயிடுச்சு, ஒரு ஆனிவர்சரி கொண்டாடிட்டாங்க, இப்போ தான் போகிற நேரத்தில் இப்படியாப்பா பண்ணுவீங்க, ஒரு பொறுப்பு கொடுக்குறோம், அது சரியாக வரல அப்படிங்கிற விமர்சனம் வந்து பெரிய அளவில் தாவேகா மேலே ஒரு குற்றச்சாட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே நம்மளுடைய கெஸ் படி என்னென்னா, அதோடைய தலைவர் விஜய் அவர்களே வந்து இந்த பொறுப்புகள் வந்து இந்த அடிப்படையில் வந்து போட்டிருக்கேன், இவங்க இந்த அடிப்படையில் தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா இந்த சர்ச்சை எல்லாமே முடிஞ்சிடும், கட்சியும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும், தாடி பாலாஜிக்கு ஏன் தரல, இது நியாயமா அநியாயமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க, அதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து மூவி ரிவ்யூக்கள், சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள், அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.